ஹரே கிருஷ்ணா, நமஸ்காரம். நீங்கள் அனைவரும் அளிக்கும் ஆதரவுக்காக சூர்யா ஆன்மீக சேனல் வாயிலாக என் மனமார்ந்த நன்றியை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை ஃபோன் மற்றும் இமெயில் மூலம் தொடர்பு கொண்டு சிலர் தங்களின் தீராத பிரச்சனை வேகமாக தீர்ந்து வருவதாகவும், அதற்கு காரணம் நீங்கள் கோயிலுக்கு செல்லும் பொழுது இதையும் எடுத்து செல்லுங்கள் என்ற வீடியோவே காரணம் என்று கூறியுள்ளார்கள். அவர்கள் கோயிலுக்கு செல்லும் பொழுது அரிசிமாவை கொண்டு செல்வதாகவும், அதன் மூலம் கோலம் இடுவதாகவும் மற்றும் எறும்புகளுக்கும் ரவை கலந்த சர்க்கரையையும் போடுவதாகவும் கூறியுள்ளார்கள். இவற்றையெல்லாம் எனக்கு நினைக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. நீங்கள் அளிக்கும் உற்சாகமும் ஊக்கமும் என்னை மேலும் மேலும் உங்களுக்கான எளிய பரிகாரங்களையும் சித்தர்கள் கூறியுள்ள பல வழிமுறைகளையும் சொல்ல வேண்டும் என்ற உத்வேகத்தை கொடுத்து வருகிறது. சரி, எல்லா பாராட்டுகளையும் நான் கிருஷ்ணருக்கு சமர்ப்பிக்கிறேன். மேலும் கிருஷ்ணரே என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி உங்கள் அனைவருக்கும் உதவும்படியாக கூறுகிறார் என்றும் எண்ணுகிறேன். வேறு சில பிரச்சனைகளையும் அதற்கான எளிய பரிகாரத்தையும் கேட்டுள்ளீர்கள். அதற்கான வீடியோ தான் இன்றைய தினம் போட்டுள்ளேன். அதில் கூறியுள்ளபடி செய்தால் இது மிகவும் எளிமையான பரிகாரம் மற்றும் நிச்சயம் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும், வெற்றியும் வாழ்வில் வசந்தமும் வீசும் என்பதில் உங்கள் துளியும் சந்தேகப்பட வேண்டாம். மேலும் உங்கள் எண்ணங்களை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸிலும் பதிவிடும்படி வேண்டுகிறேன். மேலும் பலரும் பயன்பெறும்படி நிறைய ஷேர் செய்யுங்கள். இது மேலும் ஒரு புண்ணிய சக்தியை உங்களுக்கு கட்டாயம் தரும். சரி, முதலில் இன்றைய பதிவு என்னவென்று பார்ப்போம். இன்றைய பதிவாக கோமுக நீர் மகிமை என்பதை பற்றி கூறப்போகிறேன். இது பல பிரச்சனைகளை தீர்க்கும் மிக எளிய பரிகாரமாகும். முதலில் கோமுக நீர் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். கோமுகம் என்பது கோயில்களில் இறை சன்னதியிலிருந்து வெளிவருகின்ற அபிஷேக நீர் ஆகும். இதன் மகிமையானது சொல்லி மாளாது. இவை இறைவனின் திருமணியில் பட்டு வெளியே வந்து நமக்கு அருள்பாலிக்கும் ஒரு புனித நீராகும். பல கோடி ஆண்டுகளாக யுகம் யுகமாக பல கோடி ஜீவன்களையும் கடைத்தேற்றி வரும் அமுத நீர் இதுவே ஆகும். பல கோடி ஜீவன்களின் பாவத்தையும் சுமையாக ஏற்கும் கங்காதேவி தன்னை புனிதப்படுத்தி கொள்ள பூலோகமெங்கும் உள்ள ஆலயங்களில் கோமுக நீரை தன் சிரசில் தெளித்து கொண்டு தன்னை பாவங்களிலிருந்து விடுவித்து கொண்டு நமக்கு மீண்டும் மீண்டும் அருள்பாலித்து வருகிறாள். கோமுக தீர்த்தம் இறைவன் அருளை எவ்வாறு பெற்று தருகிறது எனில், இறையுருள் பல ரூபங்களில் பல விதங்களில் பக்தர்களை வந்தடையும். பகவானின் அருளை நேரடியாக பெற தூய மனம் வேண்டும். உடல் தூய்மை, உள்ள தூய்மை இரண்டும் அவசியம். பகவான் படைத்த ஒரு சூரியனின் சில கதிர்களை கூட பல கோடி மைல்களுக்கு அப்பால் நாம் கண் சிமிட்டும் நேரம் கூட நம்மால் பார்க்க இயலவில்லை. சிறு துளி நெருப்பை நம்மால் கையால் தொட முடியாது. அதே போலவே ஆனால் கோடி கோடியாய் சூரியன்களை படைத்தவரும் சூரியன்களின் தொகுப்பாய் ஜோதியாய் பிரகாசிப்பவருமான இறைவனின் அருளை பெற எத்தகைய தகுதி வேண்டும் என யோசிக்க வேண்டும். எனவேதான் தூய்மையான மனது பெற்ற சித்த புருஷர்களும் மகரிஷிகளும் இறைவனிடம் நேரடியாக தொடர்பு பெற்று அதனை உபதேசம், பிரசாதம், மந்திரம், தீர்த்தம் என இவற்றின் மூலமாக நமக்கு அளித்து சென்றுள்ளனர். மேலும் நாம் கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கும் பொழுது விக்கிரக ரூபமாக இருக்கும் இறைவன் ஆன்ம சக்தியானது கற்பூர ஆரத்தி இறைவனுக்கு காண்பிக்கையில் அதில் சிறிது கலக்கின்றது. நாம் கற்பூர தீபத்தை நம் கண்களில் ஒற்றிக்கொள்வதால் நம்மை இறைவனின் அருசக்தி வந்தடைகிறது. மேலும் குங்குமம், விபூதி, துளசி தீர்த்தம், பிரசாதம் என இவை மூலமும் இறையருள் நம்மை வந்து சேர்கிறது. இறைவனுக்கு சார்த்தப்படும் வஸ்திரங்கள், பூச்சரங்கள் மூலமும் அர்ச்சனை மந்திரங்கள் வாயிலாகவும் இறைவனின் சக்தி நம்மை வந்து சேர்கிறது. மேற்கூறியவற்றையெல்லாம் விட இறைவனுக்கு அபிஷேகமாக அளிக்கப்படும் பால், தேன், சந்தனம், எண்ணெய், மஞ்சள், விபூதி, குங்குமம் மற்றும் பஞ்சாமிர்தம், இளநீர் என இவைகள் அனைத்தும் இறைவனின் திருமணியை தழுவிவிட்டு கோமுகம் வழியாக வெளிவருவதால் இறை சக்தியை ஏராளமாக பெற்றுக்கொண்டு வருவதால் மிகவும் சக்தி வாய்ந்ததாக உள்ளது. இரவு நேரத்தில் கோயில்களில் நடை சாத்தப்படும் வழக்கம் ஒன்று உண்டு. இதற்கு காரணம் என்னவெனில், மனிதர்கள் செய்யும் பூஜைகள் முடிந்தவுடன் அதன் குறைகள், குற்றங்கள் மற்றும் மந்திர உச்சரிப்பு தவறுகள் என பலவற்றையும் சரி செய்து பகவானின் அருளை கோவில் முழுவதும் நிரப்பும் பொருட்டு இரவில் தேவர்கள், சித்தர்கள் மற்றும் மகரிஷிகள் என ஏராளமானோர் வந்து இறைவனை பூஜித்து செல்கின்றனர்.
எனவே அவர்கள் செய்த பூஜை பலனும் மறுநாள் பகவானுக்கு மனிதர்கள் செய்யும் அபிஷேகத்தில் கலந்து அது புண்ணிய சக்தி மிகுந்த கோமுக தீர்த்தமாக வெளிவருகின்றது. இதிலிருந்து கோமுக தீர்த்தம் எவ்வளவு சக்தி வாய்ந்த இறைவன் நற்கடாட்சம் என்பது நமக்கு புரியும். இந்த கோமுக நீர் எடுத்து நாம் அருந்துவதால் கொடிய நோய்களை தீர்க்கும் அருமருந்தாக பயன்படுகிறது. மேலும் பித்ருதோஷம், திருமண தோஷம், பெரியோரிட்ட சாபம், பசுவதை சாபம், பில்லி சூன்ய துன்பங்கள் என அனைத்தையும் தீர்க்கும் எளிய பரிகார வழிபாட்டு முறையாக கோமுக நீர் உள்ளது. மாதத்தில் 27 நட்சத்திரங்கள் வரும் என்பது அனைவருக்கும் தெரியும். மேலும் திதி, யோகம், கரண தேவதைகள் மற்றும் நாள் நட்சத்திர தேவதைகள் அந்தந்த நட்சத்திரத்திற்கேற்ப மனிதர்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் அருமருந்தாக கோமுக நீர் பல்வேறு புண்ணிய சக்திகளை அறிந்து நம்மை காக்கிறது. சூர்யா ஆன்மீக சேனலை பார்க்கும் அன்பர்கள் அனைவரும் பயன்பெற சித்தர்கள் அருளியுள்ள கோமுக நீரை எந்தெந்த நட்சத்திர நாளில் நாம் தலையில் தெளித்துக் கொள்வதாலும் மற்றும் வீடு முழுவதும் தெளிப்பதாலும் மற்றும் அருந்துவதாலும் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன மற்றும் தீரும் பிரச்சனைகள் என்ன என்பதை 27 நட்சத்திரத்திற்கும் அளிக்க உள்ளேன். 27 நட்சத்திர பெயர் மற்றும் அன்றைய நட்சத்திரம் என்ன, அன்று கோயில் சென்றால் என்ன பிரச்சனைகள் தீரும் என்பதை தர உள்ளேன். அவற்றை நீங்கள் அனைவரும் பார்த்து தங்கள் பிரச்சனைகள் தீரும் எளிய பரிகாரமாக இதை செய்து வாழ்வில் வளம் பெறுவோம். நீங்கள் எல்லோரும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று நலமாக வாழ ஸ்ரீ கிருஷ்ண பகவானை வேண்டுகிறேன். மேலும் நாள் நட்சத்திரம் போன்றவற்றுக்கான பலன்களும் அவற்றினால் கோமுக நீரை தெளித்துக் கொள்வதால் ஏற்படும் பலன்களையும் நாளைய வீடியோவில் நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.